ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக வெட்டினரி கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து லோ கட் ஆஃபாக இருக்கீங்க, எனக்கு வந்து நான் வெட்டினரி தான் படிக்கணும்னு எனக்கு ஆசை, அப்போது ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லி, ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே படிக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டினரி கவுன்சிலிங்களோட லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மொத்தம் நமக்கு வந்து 600 சீட்டு தான் இருக்குது மொத்தமே. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% சீட்டு வந்து நமக்கு வந்து அதாவது நீட் எக்ஸாம் மூலிமா விசிஐ, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலிமா 15% சீட் வந்து அவங்களுக்கு போயிடும். அது இல்லாமல் உங்களுக்கு அதாவது பிசியில் தனியாக, எம்பிசியில் தனியாக, எஸ்சியில் தனியாக, எஸ்டியில் தனியாக, எஸ்சிஏவில் தனியாக, பிசிஎம்மில் தனியாக, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரியும் போது உங்களோட கம்யூனிட்டிக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெட்டினரி கிடைச்சிடும், எனக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200. சரியா? கட் ஆஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 பேர் வந்து வெட்டினரி கவுன்சிலிங்காக 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப்லேயே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 31 பேர் இருக்காங்க. சரியா? 200 அவுட் ஆஃப் 200லே 31 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 199, சரியா, 199.5 அந்த கட் ஆஃப் இல்லை 199 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எதனால் நம்ம வந்து அதாவது நீங்கள் 190க்கு மேலே மார்க் எடுக்கணும், 190க்கு மேலே மார்க் எடுக்கணும், நம்ம எல்லா வெட்டினரி வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணத்தை இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 31 பேர் நம்ம என்ன பார்த்தோம், 200 அவுட் ஆஃப் 200 இருந்தாங்க. அந்த 31 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 131, அதாவது ரேங்க் நம்பர் 131 வந்து எவ்வளோ கட் ஆஃப்னா 199. அவங்க தான் லாஸ்ட்டாக 199 எடுத்துக்க. அப்போ 31 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 100 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 199.5, 199 இந்த ரேஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அப்போ 131 பேர் வந்து பார்த்திங்கன்னா 199க்கு மேலே இருக்காங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 198, சரியா, 198.5 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். சரியா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெத்தனமாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங் வந்து ஏன்னா நமக்கு லாஸ்ட்டு தான் நடக்கும். எல்லா கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி வெட்டினரி கவுன்சிலிங் நமக்கு வந்து லாஸ்ட்டு தான் முடியும், லாஸ்ட்டு தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப வெட்டினரிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு மற்ற கோர்ஸ்லாம் எதுவும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 307 பேர். சரியா? அப்போ 198க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 307 பேர். நம்ம இருக்கிற மொத்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 600 சீட்டு தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமா. இந்த 600 சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரியா, இந்த 600வது ரேங்க், அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 600வது ரேங்க் வந்து எவ்வளோ கட் ஆஃபில் இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணாச்சு பார்க்கலாம். 600வது ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 196.5. நல்லா நீங்கள் கவனிங்க, பயந்துடாதீங்க. 600வது ரேங்க்லேயே 196.5 தானா. ஆனால் நமக்கு வந்து இந்த கேட்டகரி வைஸாக நம்ம பிரியும் போது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நம்ம பிரியும் போது கொஞ்சம் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் பிரியும். அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறது அபோவ் 190க்கு மேலேயாவது அட்லீஸ்ட் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், வெட்டினரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்போ 190க்கு மேலே, சரியா, லாஸ்ட் இயர் வந்து 190க்கு மேலே எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து போடல, உண்மையை நிலைமையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா பேர் வெட்டினரிக்காக வெயிட் பண்ணிவிட்டு வேறு எந்த கவுன்சிலிங்குமே நீங்கள் அட்டன் பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால தான் சொல்கிறேன் மற்ற கவுன்சிலிங்கும் போட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இப்போ 190க்கு மேலே நமக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெளிவாக என்னன்னு சொல்லி புரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து வெட்டினரி வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. இங்கே பாருங்கள் 190 லாஸ்ட்டாக 190 வந்து பார்த்திங்கன்னா
2941 அவரோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2941. அவர் தான் லாஸ்ட் இயர் வந்து 190 அந்த 190 ரேங்க் எடுத்தவர் 2941 பேர். அப்போ 600 பேருக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க இன்ஜினியரிங் போக வாய்ப்பு இருக்குது, அக்ரி போக வாய்ப்பு இருக்குது, நீட் கவுன்சிலிங் மூலயமா அவங்க எம்பிபிஎஸ் கிடச்சா அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 190க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கலாம். சப்போஸ் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாச்சு போதா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்கோம். இல்லை சார் நான் வந்து ப்ரைவேட் காலேஜில் போடலான்னு இருக்கேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும், அதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.